வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரன் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறாரு. சனியோட பார்வை இருக்கு. சுக்கிரன் 21 டிகிரி, செவ்வாய் 25, இங்க சூரியன் 17, ராகு 8 டிகிரி, புதன் 3, சந்திரன் 26, கேது 8 டிகிரி, குரு 3 டிகிரி, சனி 1 டிகிரி. இவங்களுக்கு இப்போ சுக்கிர தசா சனி புத்தி நடக்குது. சரி, லக்னம் பாத்தீங்கன்னா சுக்கிரனால சுபத்துவம் தான். செவ்வாயோட இருப்பால சுபத்துவமா தான் இருக்கு. இந்த சுக்கிரன் சுபத்துவப்படுத்துறாரு, செவ்வாயை சுபத்துவப்படுத்துறாரு. ஆனா அங்க சனியோட பார்வை சுக்கிரன் வாங்கியிருக்கிறாரு. இது ஒண்ணு. லக்னம் லக்னாதிபதி புதன் நட்பு வீட்டுல 3 ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. இங்க லக்னாதிபதியும் கொஞ்சம் வெள்ள அமைப்பு தான். பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. சரி, இவங்களுக்கு சுக்கிர தசை சனி புத்தி திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க 98ல பிறந்த ஜாதகம். 98ல பிறந்த ஜாதகம். இவங்களுக்கு சூரிய புத்தி திருமணம் நடந்திருக்கலாம். ஆனா அப்போ வயசு அவங்களுக்கு கம்மி தான். ஒரு 14 வயசு அப்படின்ற அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா குருவோட பார்வை வாங்கிக்கிறாரு. 7ஆம் அதிபதியோட பார்வை வாங்குற சூரியன் 3ஆம் அதிபதி. அவர் 7-3 அப்படி கனெக்ட் ஆகுது சரிங்களா. அதனால அந்த சூரிய புத்தியில பண்ணிட்டு இருக்கலாம். அது வயசுன்றது ஆகலன்றதுனால அதுல அவங்களுக்கு பண்ண முடியல. அதுக்கப்புறம் சந்திர புத்தி. சந்திரன் 12ஆம் இடத்தோட தொடர்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் தான். செவ்வாய் 7ஆம் இடத்தோட பாக்குறதுனால 19 வயசுன்றதுனால அவங்களுக்கு திருமணம் பண்ணல. அதுக்கப்புறம் ராகு புத்தி. ராகு புத்தி பாத்தீங்கன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதனோட சேர்ந்துருக்கிறாரு, லக்னாதிபதியோட சேர்ந்துருக்கிறாரு. அந்த ராகு 3ஆம் அதிபதி போல செயல்படக்கூடிய அமைப்பு ராகு புத்தி. அதுக்கு அடுத்து வந்த குரு புத்தியும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை 6-2 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கிற அமைப்புல அவங்களுக்கு குரு தசையிலும் திருமணம் பண்ணல. நான் இப்ப சனி புத்தியில திருமணம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா சனி உங்களுக்கு 8க்கும் 9க்கும் உடையவர். அந்த 8க்கும் 9க்கும் உடையவர் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனா தன்னுடைய ஆதிபத்தியங்களை தர முடியாத நிலைமை இருக்கிறாரு. புத்திகள்ல தன்னோட ஆதிபத்தியங்களை தர முடியாத அமைப்புல இருக்கிறாரு. சுக்கிரனை பார்த்ததுனால அங்க சுக்கிரன் சனி செவ்வாயோட இணைவிலும் சனியோட பார்வையிலும் அங்க சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சனி தசம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு சனி புத்தி முடிஞ்சவொடனே புதன் புத்தியில தான் உங்களுக்கு திருமணம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா புதன் 3 டிகிரி அமைப்பு இருக்கிறாருங்களா. லக்னாதிபதி புத்தி 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாரு. அங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா, ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதான். இருந்தாலும் 9ஆம் வீட்டை தொடர்பு கொண்டதுனால பாக்கியங்களை அனுப்பக்கூடிய அமைப்பு 3ஆம் இடத்துல 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால அப்போ அவருக்கு அந்த புத்தியில புதன் புத்தியில தான் இவளுக்கு திருமணத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க செவ்வாய் 7ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாரு. சுபத்துவமா தான் இருக்கிறாரு செவ்வாய். ஒன்றும் பெரிய அமைப்புல. ஆனா 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கு. அது ஒரு அமைப்பு தான். கொஞ்சம் ஷார்ட்கட்ல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும். கொஞ்சம் கோபக்காரத்தன்மை தான் இருக்கும் அவங்களுக்கு. சரி, அப்போ இவங்களுக்கு திருமணம் புதன் புத்தியில தான் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமணம் தாமதம்னாலே உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். இது போன்ற அமைப்புகள் தான் இருக்கும். ஆனா பெரிய அளவுல இவங்களுக்கு திருமணம் கிடக்கூடிய அமைப்புல இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி 10ல உங்களுக்கு ஆட்சியா தான் இருக்கு. 7ஆம் அதிபதி நல்லா தான் இருக்குது. 7ஆம் அதிபதி ஒன்றும் கிடக்கூடிய அமைப்புல தான் இல்லை. அங்க சனியோட பாதையோ செவ்வாயோட பாதையோ 7ஆம் அதிபதி கலத்திரக்காரர்கள் சுக்கிரனுக்கு இருக்கு. அது அதை ஈடு கட்டும். உங்களுக்கு 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈடு கட்டும். இங்க அந்த 3மே அடி வாங்கக்கூடிய அமைப்பு தான். 7ஆம் அதிபதி, 7ஆம் பாவகம், கலத்திரக்காரர்கள் சுக்கரன், இது எல்லாமே அடி வாங்கும் போதுதான் திருமண அமைப்பு சரியில்லாத அமைப்பு இருக்கும். இங்க 7ஆம் அதிபதி நல்லா தான் இருக்காரு. அதனால திருமண அமைப்பு தாமதம் ஆனால் நல்லா இருக்கும் திருமண அமைப்பு. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 9994007000 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.